அவிசுவாசத்தோடு இருக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் என்ன செய்ய முடியாது, ரட்சிக்கவே முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்யறதுக்காக ஒரு குழு போனாங்களாம். அப்போ அதுல ஒருவர், என்னிடத்துல யாரும் வரக்கூடாது, ஜெபிக்க கூடாது, அதெல்லாம் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவங்களும் என்ன செய்யல, அவர்கிட்ட யாரும் போகல. ஆனா யாரெல்லாம் நான் சுகமாகணும் ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்களோ எல்லாருக்காக என்ன செஞ்சாங்களாம், ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ண உடனே ஒரு மாசத்துக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க, அவங்க வந்து மினிஸ்ட்ரி போறது. அடுத்த மாசம் போகும்போது அந்த பெட்ல யாருமே என்ன செய்யலையா, இல்ல வேண்டான்னு சொன்னார் பாத்தீங்களா, அவர் மட்டும் இருந்தாராம். உடனே அப்ப கூப்பிடுறாரு, ஐயா எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. பாருங்க, விசுவாசம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. இப்போ அவங்க எல்லாம் தாழ்மையா கேட்கறாங்க, ஆண்டவரை வாஞ்சிக்கிறாங்க, இந்த சுகம் கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன் ஐயா, ஆண்டவரை தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் யாரும் சொல்லலை, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவர் இடத்துல என்ன செய்யுங்க, சுகத்தை பெற்றுக் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க அப்போ ஏற்றுக்கொள்ளாட்டாலும் அடுத்த ஒரு வியாதி வரும்போது என்ன செய்வாங்க, கண்டிப்பா ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. நம்ம ஆட்களுக்கு அடுத்த ஒன்று வந்தாதான் என்ன செய்யுது, புத்தி வருது. என்ன யோசேப்பை பணபாத்திரக்காரன் என்ன செஞ்சுட்டான், மறந்துட்டான். அப்புறம் எப்போ ஞாபகம் வருது, திருப்பியும் அதே மாதிரி ஒரு கனவு வந்து அந்த கனவுல ஒருத்தனியா கொல்றதுக்கு ராஜா என்ன செய்யறான், தீட்டும் போது அங்க ஒருத்தர் இருக்கிறான், எனக்கு ஒருத்தர் சொன்னா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, ஞாபகம் நம்ம ஆட்களுக்கு ரெண்டாவது ஒரு காரியம் நடக்கும்போது என்ன செய்யுது, ஞாபகம் வருது. சரி அதனால விட்டுருவோம். இப்போ அவர் என்ன சொல்றாராம், ஐயா எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ண எல்லா பையனும் என்ன செஞ்சுட்டாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க, சரியாய். நான் மட்டும் தான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லை அப்படின்னா என்ன செய்யாது, கிரியை செய்யாது. ஆண்டவருடைய அற்புதம் என்ன செய்யாது, கிரியை செய்யாது. விசுவாசத்தோடு கேட்போமானால், விசுவாசத்தோடு அவர் சமூகத்தை காத்திருப்போமானால், நாம் அவரை நம்புவோமானால், ஆண்டவர் சொல்றாரு, அவிசுவாசத்தோடு ஒருத்தன் என்னிடத்தை ஏதாவது கேட்டுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ன செய்யக்கூடாது. அவிசுவாசம் இருந்தால் அவன் கடலின் அலைக்கு என்ன செய்கிறான், ஒப்பா இருக்கிறான். அவனால் என்ன செய்ய முடியாது, ஒன்றையும் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.